மொட்டை மாடியில் 3 குடம் தண்ணீர் தெளித்து குளிர வைத்து படுத்து தூங்கியதும், ஜன்னலுக்கு மூங்கில் தட்டைகளை ஈரமாக்கி தொங்கவிட்டு குளிர்காற்று வாங்கியதும் இன்று மாறிவிட்டன. அறைக்குள் பனிக்காற்றை வீசும் குளிர்சாதன இயந்திரங்களின் மயக்கத்தில் நிற்கிறது நவீன வாழ்க்கை. ஆனால் எப்போதும் ஏசி காற்றிலேயே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, அவற்றை தவிர்ப்பது எப்படி, விளக்குகிறது இன்றைய சிறப்பு பார்வை. கொளுத்தும் கோடை வெயில், விதவிதமாய் அறிமுகமாகும் குளிர்சாதன இயந்திரங்கள். ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டு வெப்ப அளவு அதிகரித்த பிறகு ஆடம்பர பொருளான ஏசி பல வீடுகளில் அத்தியாவசிய பொருளாகவே மாறி போய்விட்டது. ஆனால் தொடர்ந்து ஏசியில் இருப்பவர்களின் தோள்களில் பாதிப்பு ஏற்படும் என கூறி அதிர வைக்கிறார்கள் மருத்துவர்கள். ஏசியோட மெக்கானிசமே பாத்தீங்கன்னா, நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க ஹியூமிடிட்டி அப்சர்வ் பண்ணி அதை ஒரு கூல் ஏரா மாற்றும். அதே தான் நம்ம ஸ்கின்னுக்கும் நடக்கும். தோல்ல இருக்க ஈரத்தன்மையை ஏர் கண்டிஷனர் அப்சர்வ் பண்ணும். ஆஸ் அ ரிசல்ட் தோல் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே தோல் நோய் இருக்கவங்க, முக்கியமா சோரியாசிஸ், எக்ஸிமா, ஆக்னி ரோசேஷியமா, இந்த மாதிரி சில தோல் நோய் இருக்கவங்களுக்கு அதிகமா ஏசி யூஸ் பண்ணும்போது அந்த நோய் தன்மை அதிகமாகும். என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நோய் சரியாகாம போலாம். ஏசி இயந்திரங்களின் பில்டர்களை அடிக்கடி சுத்தம் செய்வது மிக முக்கியம். தவறினால் அதில் இருந்து பரவும் தூசிகள் மூக்கடைப்பையும் மூச்சு திணறலையும் ஏற்படுத்தலாம். ஏசி ப்ளோயர் பக்கத்தில் முகத்தை வைத்து சிலுசிலு காற்றை ரசிப்போருக்கு முகத்தின் முக்கிய நரம்பு பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. இதனால் வாய் கோணலாகி அழகான முகத்தோற்றமும் மாறி போகலாம். ஏசி பக்கத்துல காதை வச்சுக்கிட்டு படுக்கிறவங்களுக்கு வாய் கோணி, ஃபேஷியல் நர்வ் பால்சி வரக்கூடிய பேஷண்ட்ஸே நாங்க பார்த்திருக்கோம். ஸோ வாய் கோணிக்கும், கண்ணு மூட முடியாது. அவங்களுக்கு ஏசி கிட்ட ரொம்ப சில்லுன்னு காத்து காதுல படுறதுனால காதுல இருந்து முகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஃபேஷியல் நர்வ் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வருவாங்க. ஏசியின் அதிக குளிர் நடுவே குழந்தைகளை அறையில் தனியாக படுக்க வைத்துவிட்டு அலட்சியமாக வெளியில் இருப்பது விபரீத விளைவை ஏற்படுத்தக்கூடும். இரவு நேரங்களிலும் ஏசி குளிரில் குழந்தையை கவனித்துக் கொள்வது நல்லது. ஏசியின் ஈரக்காற்றிலும் கூட உடலுக்கு தேவையான நீர் வற்றி நீர் சத்து குறைபாடு ஏற்படலாம் என்பது மருத்துவர்களின் எச்சரிக்கை. நம்ம எல்லாரும் கோடைகால மெயின் பிரச்சனை வருது உடம்புல நீர் கம்மியா இருக்கு. அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. ஏசியோ இல்ல ஏர் கூலர்ல நம்ம இருக்கிற அறையோட ஏரை மட்டும்தான் கூல் பண்றோமே தவிர வர வெப்பத்தை நம்ம ஏசினால கம்மி பண்றதே கிடையாது. சதா ஏசி குளிரிலேயே இருப்பவர்கள் தண்ணீர், இளநீர், பழச்சாறுகள் என தொடர்ந்து குடித்துக் கொண்டே இருப்பது நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் பாதுகாக்கும். ஏசி குளிரில் இருந்து அடிக்கடி வெளியே சென்று வருவோருக்கு உடலில் ஏற்படும் வெப்ப மாறுபாடுகள் பாதிப்புகளை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது. நாம ஒரு சமயத்துல ஏர் கண்டிஷன்ல உள்ள நல்ல சிறிது ஒரு குளிர்ச்சியான இருக்கும். அதை விட்டு வெளில வரும்போது சூடு அதிகமாகுது. ஆக உடலை பொறுத்தவரை இந்த வெப்ப மாறுதல், குளிர்ச்சியா இருக்கிறது, திடீர்னு சொல்றது, அது நம்முடைய ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏர் கூலர்களில் ஐஸ் கட்டிகளை போட்டு ஜில் காற்றை அனுபவிப்பது ஆஸ்துமாவை பரிசாக அளிக்கும். யூக்கலிப்டஸ் தைலத்தை ஏர் கூலரில் தெளிப்பவர்களுக்கு அதைவிட பாதிப்பு அதிகம். தூசி, புகை பரவும் பகுதிகளில் வசிப்பவர்கள் அடிக்கடி ஏசி போடாமல் இருப்பதே நல்லது. மின்விசிறி, ஏசி இரண்டையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துவது ஏசி இயந்திரத்தை வீணடிக்கும். நார்மலா நம்ம ஏசி போட்டோம்னா ஏசி மட்டும் தான் ரன் பண்ணணும், ஃபேன் போடக்கூடாது. ஃபேன் போட்டீங்கன்னா அதுல இருக்க ஈரப்பதத்தை ட்ரை ஆக்கிடும். ட்ரை ஆக்கி தண்ணி ஊத்த ஆரம்பிக்கும். நார்மலா இண்டோர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபேன் போடுறதுனால பாத்தீங்கன்னா அந்த கூலிங் காயில் ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா தண்ணி, அதாவது ஃபேன் போடுறதுனால தண்ணி லிக்விட் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா ஏசி ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏசியை மிதமான குளிரில் 22 முதல் 25 வரையிலான அளவில் வைப்பதே ஆரோக்கியம். மின்சார சேமிப்புக்கும் உதவும். இரவில் 1 மணி நேரம் பயன்படுத்திவிட்டு இயற்கை காற்றுக்கு மாறிவிடுவது நல்லது. சீசனுக்கு சீசன் மட்டும் பயன்படுத்திவிட்டு நீண்ட காலம் ஏசியை அணைத்து வைப்பது தவறு. தேவைக்கு மட்டும் பயன்படுத்தாமல் தொடர் பயன்பாடுதான் சீராக இயங்க வைக்கும். எல்லா இடங்களிலும், எல்லா உறவுகளிலும் எப்போதும் அதுதானே நியதி.